விட்டமின் டி நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நெசசரி. அப்படிப்பட்ட விட்டமின் டி வந்து சன்லைட்ல இருந்து தான் கிடைக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த ரைட் டைம் டு கெட் சன்லைட் எஸ்பெஷலி டியூரிங் சம்மர்ஸ்? நம்பர் 1, ஃபார் சம்மர் த பெஸ்ட் டைம் டு அப்சர்வ் விட்டமின் டி அப்படின்னா அப்போ அது மார்னிங் 7 to 9 தான். இந்த டைம்ல தான் வந்து யூவிபி ரேஸை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும் வித்தவுட் த ஹார்ஷ் எக்ஸ்போஷர் ஆஃப் சன் ரேஸ். இதுக்கு அப்புறமா மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 3 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த யூவி ரேடியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளோட ஸ்கின் செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணி நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை இது காஸ் பண்ணும். நம்பர் 2, எவ்வளவு நேரம் இந்த சன்லைட்ல நிக்கணும் அப்படின்னா ஒரு 10 to 20 minutes சன் எக்ஸ்போஷர் கேன் பி ஹெல்தி. உங்களோட ஃபேஸ், ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாம நீங்க சன்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்மளோட பாடிக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின் டி வந்து ஈஸியா நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 3, விட்டமின் டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட போன்ஸ் எல்லாம் பயங்கரமா வீக் ஆயிடும். ரொம்ப டயர்டா ஆயிடுவோம், ரொம்ப ரொம்ப வீக்கான பர்சனா மாறிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மசில்ஸும் வீக் ஆக ஆரம்பிக்கும். எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இரிட்டேட்டிங்கா இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் இந்த விட்டமின் டி தான் நம்மளோட போன்ஸ் ஸ்ட்ராங் ஆக்கும், நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். செரோட்டோனின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹார்மோன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணும். இந்த செரோட்டோனின் ஹார்மோன் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட மூட், நம்மளோட எனர்ஜி, ஃபோக்கஸிங் ஸ்கில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்.